இன்று காலையிலேயே சிஆர்பிஎஃப் சேர்ந்த அதிகாரிகள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வீட்டிற்கு படையெடுத்திருக்கிறார்கள். சில மணி நேரம் அவர்கள் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. எதற்காக அங்க வந்தாங்க, எதற்காக இந்த திடீர் விசிட்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அது தொடர்பான பதில்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய நீலாங்கரை வீட்டிற்கு இன்று காலையிலேயே சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வந்திருந்தனர். எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. காரணம், அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் சொன்ன நிலையில விஜய் தரப்பிலிருந்தும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. காரணம், அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையில விஜய்க்கு உயிருக்கு பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கிறதுனால அவர் தரப்பிலிருந்தும் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பினை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அதன்படி அவருக்கு 24 மணி நேரமும் உடன் 8 காவலர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 8 காவலர்களும் ஷிஃப்ட் முறையில தொடர்ந்து இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, அதே போல அவர்களுடைய வீட்டிற்கும் சரி, விஜய் எங்கு போனாலும் துப்பாக்கி ஏந்திய ஒய் பிரிவு காவலர்கள் அவரோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் வரும் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்றிலிருந்து அந்த பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். இந்த மார்ச் அல்லது ஏப்ரலோடு தன்னுடைய இறுதி படப்பிடிப்புகளை முடித்துவிட்டு முழுவதுமாக முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள், பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் மேற்கொள்ளவிருக்கிறார். இதனால அவர் செல்லக்கூடிய மாவட்டங்களில் எல்லாம் கூட்டம் அலைமோதும் அப்படிங்கிறதுனால தான் இப்பவே அதற்கான ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது படப்பிடிப்பிலும் அவரோடு ஒய் பிரிவு பாதுகாப்பு காவலர்கள் இருப்பாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது. அந்த அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்வதற்காக சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜயும் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விஜய் எங்கு சென்றாலும், படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றாலும், பொதுக்கூட்டத்திற்கு, ஈவன் கட்சி அலுவலகத்திற்கு எங்கு சென்றாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அவரோடு இருப்பார்கள். அதன் பிறகு வழக்கம் போல் விஜயோடு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் உள்ளிட்ட பலர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது வந்த அண்மை செய்தி படி இந்த பாதுகாப்பை, ஒய்பிரிவு பாதுகாப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு.